வணக்கம் மக்களே! பிக் பாஸோட முதல் ப்ரோமோ. இந்த ஒரு ப்ரோமோ கண்டிப்பா நாமினேஷன் ப்ராசஸ் பத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் வந்து டைரக்டாவே அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. சும்மாவே ஓட்டிங் கனெக்ட் பண்ணியே அவங்களுக்குள்ள பயங்கரமா ஒரு மோதல்கள் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இது வந்து ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கும்போது இன்னும் பிரச்சனைகள் பெருசாகும் அப்படின்றதும் நம்மளால கெஸ் பண்ணிக்க முடியும். அந்த வகையில தான் இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷன் பயங்கர தரமான முறையில நடந்திருக்கு. இதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலேயா அடிச்சு ஆடுறதுதான் கேம் அப்படின்றத கண்டஸ்டன்ட்ஸ் ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்லயும் தெளிவா நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஆளுக்கு ஒரு டஃப் கண்டஸ்டன்ட்டை எடுத்து பயங்கரமான ஒரு மோதல்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுல வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து இருக்கிறதே டஃப்பா யாருக்கு ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கோ அவங்கள அடிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. அதேமாதிரி ஜாக் அப்படியே முத்துவோட ஸ்ட்ராட்டஜியை காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு மோதல்கள் இருக்குது. பட் பார்க்க நல்லாதான் இருக்கு. அதாவது ரொம்ப லோவா இருக்கவங்கள அடிக்கிறதுல என்னங்க ஒரு பவர் இருக்கும். அது நமக்கு ஈக்குவலா டஃப் குடுக்குற ஒருத்தனை அடிச்சு மேல ஏறுறதுதான் உண்மையான ஒரு கேமா இருக்கும். அந்த ஒரு கேம எனக்கு தெரிஞ்சு முத்து ஆடுறாரு அப்படின்ற மாரியும், அத அவங்க காப்பி பண்ணி ஆடுற மாரி தான் என்னால பார்க்க அந்த வகையில ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்கு இவங்க யார வந்து நாமினேட் பண்ணிருக்காங்கன்னா விஷால. ரீசென்ட்டாவே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் விஷால தான் அடிக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவருக்கு சொன்ன காரணங்கள் அவரை பத்தின ஒரு சில விமர்சனங்கள் எடுத்து வச்சா அந்த விமர்சனங்களை ஏத்துக்கிற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு டைம் சவுண்ட வந்து நம்ம ரியாக்ஷன்னாலே ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம்ல. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினோட ரியாக்ஷன்ஸ் ரீசன்ட் டேஸ் அந்த ஃபேமிலி வீக்ஸ்க்கு அப்புறமா நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. ஒரு மாதிரி எகத்தாளமா நீ பேசாத அத சொல்லாத இத பண்ண ஒரு மாதிரி எக்ரிட்டு பேசுற அந்த ஒரு மொமெண்ட் இருக்கு இல்லையா பயங்கரமா ட்ரிகரிங் பண்ணுது ஆப்போசிட் சைட்ல. அது நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. கேம் பிளே அப்படின்றத தாண்டி இதுவும் அவங்க கிட்ட ஒரு விதமான ஆட்டிடியூட் அப்படின்றதும் இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றது. அவங்களுக்கு அடுத்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முத்து. முத்துவும் ரயானும் வந்து யார சொல்றாங்கன்னா ராணவ. காரணம் என்ன எல்லாரும் ஒரு கேம ஒரு விதமா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவரு ஒரு விதமா போறாரு. இதுவும் நேத்து வீக்கெண்ட்ல இருந்து நம்மளால பார்க்க முடியுது. முத்து ராணுவோட கான்வர்சேஷனா இருக்கட்டும் எல்லாமே ஏதோ ஒரு விஷயங்கள் வெளிய போகும்போது நம்ம கத்துட்டு போனோம்டா. நம்ம பாட்டுக்கு நம்ம இதுல விளையாடுறோமா ஆட முடியாது. அவரும் ஒரு இன்டைரக்ட் முறையில நெறைய அட்வைசஸ் அப்டின்ட்டு குடுக்கதான் செய்றாரு. பட் ராணுவ அத தெரிஞ்சுதான் அந்த ஒரு கேம் பிளே ஆடுறாருங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. பட் அது அவரோட ஸ்ட்ராட்டஜின்ற மாரி விட்டுறணும். நம்ம என்னதான் அவங்களுக்கு நல்லது சொன்னாலும் அத ஏத்துக்க முடியல. நான் என்னோட கேம் பிளே ஆடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அத நம்ம தவறுன்னு சொல்ல முடியுமான்னா, முடியாது அப்படின்றது தான் ஒப்பீனியன். அததான் அவங்களும் சொல்றாங்க. அடுத்தது விஷால். இவரு டைரக்ட்டாவே ஜாக்லின தான் அட்டாக் பண்றாரு. காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிரெண்ட்ஸ முன்ன வச்சு ஒரு கேம் ஆடுறாங்க. அதாவது அவருக்கு என்ன மாரியான ஒரு அ வார்த்தைகளால இவங்க நாமினேட் பண்ணாங்களோ, அது ரிலேட்டடான விஷயங்கள் அப்படின்ற மாரி இருக்குது. சோ இத சொல்லும்போது ஜாக் பெருசா அதே நக்கல் சிரிப்பு அந்த மாரியான விஷயங்கள் தான் இருக்கு. எப்படி சவுண்ட வந்து ஒரு விதமா ட்ரிகரிங் கேம் அப்படின்ற மாரி சொல்றாங்க இல்லையா? அந்த மாரி இவருக்கும் சொல்லுவாங்களோ? ஒருவேள என்ன நடக்கும் அப்படின்ற மாரி இருக்குது. அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா. சௌந்தர்யா வந்து ஜாக்க தான் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அது வந்து வெளிய தப்பா போயிடுமோ! அப்டின்றதுக்காக ரொம்ப சேஃப் கேம் ஒரு விஷயங்கள் வந்து ஆடுற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்டின்னு சொல்றாங்க. அங்க ஜூம் வச்சா அங்க ஒரு வித்தியாசமான ஒரு ரியாக்ஷன்ஸ் அப்டின்னு காட்டுற மாரி இருக்கு. அதோட இது வந்து முடிஞ்சிருக்கு நாமினேஷன் ப்ராசஸ். பட் நாமினேஷன் ப்ராசஸோட ஃபைனல் ரிசல்ட் என்ன? யார் யார் வந்திருக்காங்க அப்டின்னு பார்க்கும்போது, முத்து, சௌந்தர்யா இவங்க 2 பேர தவிர்த்து மத்த எல்லாருமே வந்திருக்காங்க இன்னைக்கு நாமினேஷன்ல அப்டின்றது. ஏன்னா, ஒருவேள சௌந்தர்யா, முத்து எல்லாருமே நாமினேஷன்ல இருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல, தெளிவா நம்மளால கிளியரா பார்க்க முடியும். யார் வந்து வின்னர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு, யார் ரன்னர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஒருவேள சௌந்தர்யா மட்டும் வந்திருந்தா கூட, அ ஜாக்லினா, சௌந்தர்யாவா அந்த ஒன் ஆன் ஒன் அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் நடக்கும்போது அந்த இடத்துல, அ நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். ரன்னர் யாரு? இவங்க 2 பேர்ல அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் தான். பட் மோதல்கள் ரொம்ப தெளிவா யாருக்கு யார் கூட போட்டி போடணும் அப்படின்றது செட் பண்ணி விளையாடுறாங்க நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ். பட் இந்த சீசன் அதுல ரொம்பவே டிஃப்ரெண்ட்ன்ற மாரி நான் பார்க்குறேன். உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருங்க.